பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர். சரி நீங்க எப்படி இருக்கீங்க? குசியா இருக்கும் பிரதர். ம் இன்னைக்கு அப்பா டிராமா பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க முரளியில. ஆமா. டிராமா. அதே போல பிராமணர்கள் எப்பவும் இனிமையானவர்களா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உப்பு தண்ணீர் போல கரிக்க கூடாது, எப்பவும் பால் பாயாசம் போல இனிமையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி முடிவாக்கலாம். பாடமுக வாக்கியங்களை கேட்போம். 7/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இது அனாதி, துவக்கமும் முடிவும் அல்லாத அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதில் எந்த காட்சி கடந்து விட்டதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகுதான் திரும்ப நடக்கும். எனவே எப்பொழுதும் கவலையற்று இருங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது டிராமா இது முதலும் முடிவும் இல்லாத டிராமாவா இருக்குது. இது உருவாக்கப்பட்ட டிராமாவா இருக்குது. இந்த நாடகத்துல எந்த காட்சி இப்ப முடிஞ்சிச்சோ அது திரும்பி 5000 வருஷம் கழிச்சுதான் நடக்க போகுது. அதான் கல்பத்துக்கு பிறகுதான் நடக்க போகுது. அதனால கவலையற்றவர்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப பிரச்சனையான சூழ்நிலை, இதை கடந்து வந்துட்டோமே அப்படின்னு, இல்ல இந்த பிரச்சனை வந்துருச்சே அப்படின்ட்டு இந்த காட்சிகள் இப்ப வந்துட்டு போகுது இல்லையா? இது எப்ப வரப்போகுது? திருப்பி 5000 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருந்துச்சு அப்படின்னா எப்பவும் கவலையற்றவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அப்பா கேள்வி கேக்குறாங்க. இந்த உலகம் தனது தமோ பிரதான நிலையை அடைந்து விட்டு உள்ளது என்பதற்கான அடையாளங்கள் என்னென்ன? பதில், நாளுக்கு நாள் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. எவ்வளவு பயங்கரங்கள், போர் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றன. திருடர்கள் எப்படி அடிதடி இறங்கி கொள்ளையடித்து செல்கிறார்கள். பருவம் தவறி மழை பெய்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இவை எல்லாமே தமோ பிரதான நிலையின் அடையாளமாகும். தமோ பிரதான இயற்கை துக்கம் அளித்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்துள்ளீர்கள். எனவே நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்று கூறுகிறீர்கள். நாளுக்கு நாள் இங்க துக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. போர் பதட்டம் அந்த சூழ்நிலைகளும் இருந்துட்டே இருக்குது. திருடர்கள் அடிதடியில் இறங்கி கொள்ளையடிச்சிட்டும் போயிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை கூட பருவம் தவறி மழை பெய்யுது, அதனால பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருது. இதுதான் மொத்தமா தமோ பிரதான நிலையாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தமோ பிரதான இயற்கை உங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா குழந்தைங்களுக்கு நாடகத்தின் ரகசியம் தெரிஞ்சிருக்குது. அதனால நத்திங் நியூ அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே புதுசு இல்ல, போன கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதான் திருப்பி நடக்குது அப்படின்ற ரகசியம், நாடகத்தின் ரகசியம் குழந்தைங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சந்தி. அப்பா சொல்றாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது ஞான மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கம் யுகத்தினர், பிற மனிதர்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள். இச்சமயத்தில் உலகத்தில் அநேக வழிகள் கொள்ளைகள், இச்சமயத்தில் அநேக வழிகள் கொள்கைகள் உள்ளன. குழந்தைகளாகிய உங்களுடைய, சொல்லுங்க பிரதர். ஒன்னும் இல்ல சிஸ்டர், ஒன்னும் இல்ல, ஆசைங்க இல்ல. கொள்கைன்றத நான் வந்து இந்த முன்னாடி சொன்னார்ல, அது உலகத்தில் அநேக வழிகள் கொள்கைகள் உள்ளன. குழந்தைகளாகிய உங்களுடையதோ ஒரே ஒரு வழியாகும். அந்த ஒரே ஒரு வழி பகவானிடம் இருந்துதான் கிடைக்கிறது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் செய்யும் ஜபம், தவம், தீர்த்தம் ஆகிய அனைத்தையும் பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறார்கள். பக்திக்கு பின்னால் தான் பகவான் கிடைப்பார் என்று கூறுகிறார்கள். ஆனால் பக்தி எப்பொழுது ஆரம்பமாகிறது மற்றும் எதுவரை நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. பக்தியினால் பகவான் கிடைப்பார் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். எனவே அநேக விதமான பக்தி செய்து கொண்டே வருகிறார்கள். பரம்பரையாக நாங்கள் பக்தி செய்து கொண்டே வந்துள்ளோம் என்பதையும் சுயம் புரிந்துள்ளார்கள். ஒரு நாள் பகவான் அவசியம் கிடைப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் கிடைப்பார். என்ன செய்வார்? அவசியம் சத்கதி செய்வார். ஏனெனில் அவர் இருப்பதே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக. பகவான் யார், எப்பொழுது வருவார், இதுவும் அறியாமல் உள்ளார்கள். மகிமை மட்டும் இதமாக பாடுகிறார்கள். சொல்றீங்களா பிரதர்? பேரா போயிட்டே இருக்கு. ஆமா, அதாவது ஞானமலை இப்ப உங்களுக்கு சங்கம் யுகத்துலதான் புரியுது. அப்ப நீங்க எல்லாரும் பிராமணர்கள் ஞானமலையில இருக்கீங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாருமே கலியுகவாசிகள், அவங்களுக்கு ஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயத்த அடுத்து சொல்றாரு. பக்தியில பாருங்க, இறைவனை அடையிறதுக்காக ஜபம், தபம், தீர்த்தங்கள் ஆகியவை செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமா பகவான் நமக்கு கிடைப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பக்தி ராவண ராஜ்யத்துலதான் நடக்குது. இந்த
பக்தியினால ஒரு பொது சத்கதி கிடைக்காது. உங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலமா தான் சத்கதி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். என்ன செய்வார்? சத்கதி செய்வார். ஏனெனில் அவர் இருப்பதே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக. யார் எப்பொழுது இதுவும் அறியாமல் உள்ளார்கள். மகிமை விதவிதமாக பாடுகிறார்கள். என்ன சொல்றாங்கப்பா? ஞானக்கடல் ஆவார் என்று கூறுகிறார்கள். ஞானத்தினால்தான் சத்கதி ஏற்படுகிறது. பகவான் நிராகாரமானவர், சரீரமற்றவர் என்பதையும் அறிந்துள்ளார்கள். எப்படி ஆத்மாக்கள் நாம் கூட நிராகாரமானவர்கள், பின்னால் சரீரம் எடுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் கூட தந்தையுடன் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். நாம் இந்த உலகில் வசிப்பவர்கள் அல்ல. எங்கு வசிப்பவர்கள் ஆவோம், எந்த இடத்தின் நிவாசி என்பதை கூட சரியான முறையில் கூறுவது இல்லை. ஒரு சிலரோ நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது நேராக சொர்க்கத்திற்கோ யாருமே செல்வது இல்லை. ஒரு சிலர் ஜோதியுடன் கலந்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். இதுவும் தவறாகும். ஆத்மாவை அழியக்கூடியதாக ஆக்கி விடுகிறார்கள். மோட்சம் கூட ஏற்பட முடியாது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட என்று கூறுகிறார்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சரித்திரம் பூகோளம் திரும்ப திரும்ப நடைபெறுகிறது. ஆனால் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை அறியாமல் உள்ளார்கள். சக்கரத்தையும் அறியாமல் உள்ளார்கள், இறைவனையும் அறியாமல் உள்ளார்கள். ஓகே, அதாவது நேரடியா நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுறோம்னு மனிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாட்டினா சன்னியாசிகள் சொல்றாங்க நாங்க ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மாக்களை அழிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா ஆத்மா அழிவற்றதுன்னு தந்தை உங்களுக்கு இப்ப ஞானம் கொடுத்திருக்காரு. அதனால ஆத்மால பதிவான பார்ட்டை இந்த டிராமா படி நீங்க பார்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இங்க இருந்து நேரா சொர்க்கத்துக்கும் போக முடியாது, ஜோதியோட ஜோதியாவும் ஐக்கியமாகவும் ஆக முடியாது. ஆத்மாக்கள் எல்லாருமே பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவர்கள். நீங்க எல்லாரும் பரந்தாம் நிவாசி. அதனால இப்ப இந்த நாடகம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க இப்ப வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். அப்புறமேலு டைரக்டா சுகதாமத்துல பார்ட் பிளே பண்ண வரணும் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஆத்மா அழிவற்றது இல்லையா, சரீரத்தை ஆதாரமா எடுத்து அவங்களுக்கான பார்ட்டை ஆத்மாக்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் எந்த இடத்துலயும் மோட்சம் கிடைக்கிறது இல்லை. ஆனா போகக்கூடிய இடம் சுகதாமம், அங்க சுகமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, இந்த நாடகம் அந்த இப்ப பூலோகம், அதாவது என்ன சொன்னாரு, ஹிஸ்டரி ஜாக்கிரசின்னு சொன்னார் இல்லையா, பூலோகம் சரித்திரம், அது இப்ப திரும்பவும் நடக்குது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை அறியாமல் உள்ளார்கள். சக்கரத்தையும் அறியாமல் உள்ளார்கள், இறைவனையும் அறியாமல் உள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அலைகிறார்கள். பகவான் யார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பகவானை ஃபாதர், தந்தை என்றும் கூறுகிறார்கள். எனவே புத்தியில் வர வேண்டும் அல்லவா. லௌகீக தந்தையோ இருக்கிறார், பிறகும் நாம் அவரை நினைவு செய்கிறோம் என்றால் 2 தந்தை ஆகிறார்கள். லௌகீக தந்தை மற்றும் பரலௌகீக தந்தை. அந்த பரலௌகீக தந்தையை சந்திப்பதற்காக இவ்வளவு பக்தி செய்கிறார்கள். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நிராகார உலகம் கூட அவசியம் உள்ளது. அதான் தந்தை நிராகாரமானவர், நிராகார உலகத்துல வசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல, டிராமாவின் ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த பரந்தாமத்தின் விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றேன். எல்லாம் அந்த ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிருது. அப்புறமேல அந்த நேரடியா நாங்க சொர்க்கத்துக்கு போயிடும்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை அடிப்படையிலேயே சொல்லிட்டு வராரு. 2 தந்தை பத்தி சொன்னாரு. ஆமா, 2 தந்தை ஒன்னு அலௌகீக தந்தை, அதாவது லௌகீக தந்தை ஒருத்தர் இருக்காரு, உடல் ரீதியான தந்தை ஒருத்தர் இருக்காரு, ஆத்மாக்களின் தந்தை பரலௌகீக தந்தை ஒருத்தர் இருக்காரு. அப்ப இந்த 2 தந்தை இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. அப்ப அடுத்து பிரம்மாவும் சொல்லுவாரு, இவர் மனிதர்களின் தந்தை, இவருடைய விஷயமும் அலௌகீக தந்தைன்னு சொல்லப்படுறாரு. இவருடைய அந்த தந்தையின் விஷயமும் கொஞ்சம் அதிசயமானது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். 3 தந்தை தான் சொல்றாரு, ஆனா 2 தந்தையை பத்தி முன்னாடி சொன்னார். உடல் ரீதியான தந்தை ஒருத்தர் இருக்காரு, ஆத்ம ரீதியான தந்தை இருக்கார். இவர் மனித குலத்தின் தந்தைன்னு பிரம்மாவை தனிப்பட்ட முதல்னு சொல்றாரு. சரி வாசிங். லௌகீக தந்தை, அலௌகீக தந்தை, பரலௌகீக தந்தை. இங்க சொல்றது 2 பேரை பத்தி சொல்லி இருக்கிறாரு. அடுத்து பின்னாடி சொல்லுவார். மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவையெல்லாம் பக்தி மார்க்கமாகும் என்பதை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யத்தில் பக்தி நடந்து கொண்டே வந்துள்ளது. ஞானம் இருக்க முடியாது. பக்தியினால் ஒருபொழுதும் சத்கதி ஏற்பட முடியாது. சத்கதி அளிக்கும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே அவசியம் அவர் எப்பொழுதாவது சத்கதி அளிப்பார். இது முற்றிலுமே தமோ பிரதான உலகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சதோ பிரதானமாக இருந்தது, இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளது. எவ்வளவு கலகம் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மிகவும்
பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருடர்களும் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி எப்படி அடிதடி செய்து திருடர்கள் பணத்தை கொள்ளையடித்து செல்கிறார்கள். எப்படியான மருந்துகளை சுவாசிக்க செய்து மூச்சை அடைய செய்து விடுகிறார்கள். இது ராவண ராஜ்யமாகும். இது மிகப்பெரிய எல்லை இல்லாத விளையாட்டாகும். இது சுற்றுவதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றன. விளையாட்டு கூட டிராமா போல உள்ளது. நாடகம் என்று கூற மாட்டார்கள். நாடகத்திலோ ஒருவேளை யாராவது ஒரு நடிகர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் அவருக்கு பதிலாக இன்னொரு நடிகர் நடிக்க முடியும். ஆனால் இதிலோ இந்த விஷயம் ஏற்பட முடியாது. இதுவோ அனாதி நாடகம் ஆகும் அல்லவா? உதாரணமாக, யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்றால் இது போல நோய்வாய்ப்படுவதும் நாடகத்தில் பாகமாக உள்ளது என்று கூறுவீர்கள். மழை ஆகியவை பெய்கிறது என்றால் கல்பத்திற்கு பின்னரும் இவ்வாறே பெய்யும். இதே கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். ஞானத்தின் மழையோ அனைவர் மீதும் பொழிய முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனால் ஞானக்கடலான பகவான் வந்துவிட்டுள்ளார் என்ற இந்த குரல் அவசியம் அனைவருடைய காதுகளுக்கும் போய் சேர்ந்து விடும். அதாவது இந்த இயற்கை தமோ பிரதானமா இருந்தாலும் நீங்க டிராமாவின் ரகசியத்தை தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. இங்க இந்த திருடர்கள் கொள்ளையர்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு எவ்வளவு அடிதடியில இறங்கி சண்டையிட்டு கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் கூட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இது தமோ பிரதானமா ஆயிடுக்குது. அதனால இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது டிராமாவின் ரகசியம். தமோ பிரதானமான ஆத்மாக்கள் வசிக்கிறதுனால இவங்களும் தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. அதனால இந்த மாதிரி சண்டையிட்டு இருக்காங்க. மூக்குல அதாவது மயக்க மருந்து இருக்கு இல்லையா, குளோரோஃபார்ம், அதை வச்சு கூட மூச்சையாக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப இதனுடைய விஷயங்கள் என்ன? தமோ பிரதான நிலையின் அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னா, மழை கூட பொழியுது, நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னா இது போன கல்பத்தில் நடந்தது, இதே கல்பத்தில் நடக்குது அப்படின்றதையும் புரிஞ்சிருக்கீங்க. இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க மனிதர்கள் அப்படின்னா இதுவும் போன கல்பத்துல என்ன நோய்வாய்ப்பட மாதிரி சூழ்நிலை டிராமால பிக்ஸ் ஆயிருந்துச்சோ அதுபடி இப்பவும் இதே சமயத்துல நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத சொல்றாரு. நத்திங் நியூ டிராமா அப்படின்றத சொல்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். எதுவுமே அந்த நாடகத்துல நோய்வாய்ப்பட்டுட்டா இன்னொருத்தர் அவங்க பதிலா நடிக்க முடியும். இந்த இதுல அந்த விஷயம் கிடையாது, ஏற்பட முடியாது. அதே நாடகம் பத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற தணிக்கை கொடுக்கிறாரு. ஓகே சிஸ்டர். முக்கியமானது யோகமாகும். உங்களுடையது முக்கியமானது யோகமாகும். ஞானம் கூட நீங்கள் கேட்கிறீர்கள். மற்றபடி மழையோ முழு உலகத்தின் மீது பெய்கிறது. உங்களுடைய யோகத்தில் நிலையான அமைதி ஏற்பட்டு விடுகிறது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு பகவான் வந்துவிட்டுள்ளார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகிறீர்கள். ஆனால் தங்களையே பகவான் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே பிறகு உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே கோடியில் ஒருவர் தான் வெளிப்படுவார் என்று தந்தை புரிய வைக்கிறார். பகவான் தந்தை வந்து விட்டுள்ளார் என்பதை உங்களிலும் கூட வரிசை கிரமமாக அறிந்துள்ளீர்கள். தந்தையிடமிருந்தோ ஆசி பெற வேண்டும் அல்லவா? எப்படி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். மனிதர்களோ தேக அபிமானி, தேக உணர்வு உடையவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். அனைத்து மனித ஆத்மாக்களும் பதீத்தமான தூய்மையற்றவர்களாக ஆகிவிடும் பொழுதுதான் நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள். இப்பொழுது நான் உங்களை சதோ பிரதானமாக ஆக்க வந்துள்ளேன். முந்தைய கல்பத்தில் கூட நான் உங்களுக்கு இவ்வாறு புரிய வைத்திருந்தேன். நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? என்னை நினைவு மட்டும் செய்யுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை அளிக்க வந்துள்ளேன். அந்த தந்தையை எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் நினைவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது. தந்தை இருப்பதே அசரீரியாக பிந்து புள்ளி ஆவார் அல்லவா? அவருக்கு பிறகு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உங்களை சாலி கிராமங்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் தந்தையை சிவன் என்றும் கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகிறது. இருங்க சிஸ்டர் சொல்லிடலாம். சேவையை பத்தி சொல்லியிருந்தாரு. இங்க யார் வருவாங்க அப்படின்னா கோடியில் சிலர் அவங்கதான் வருவாங்க. கோடியில் ஒருத்தர் வெளிப்படுறதே கஷ்டம் அப்படின்றத சொல்றாரு. அப்ப எல்லாரும் பகவான் தன்னைத்தானே பகவான் சொல்லிக்கிட்டாங்க கூட அவங்க கூட இங்க வர முடியாது அப்படின்றத சொல்றாரு. அப்ப கோடியில் ஒரு சிலர் தான் இங்க வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காரு. எல்லாரும் வந்து கேட்டுட்டு போய் ஞானத்துல முழுமை அடைய மாட்டாங்க. எல்லாரும் மீதும் ஞான மழை பொழியாது அப்படிங்கிறத சொல்றாரு.
இதுல எனக்கு கூட ஒரு அனுபவம் இருக்குது. ஏன்னா நான் கூட ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் சேவை செய்துட்டு இருந்தேன். அப்ப எனக்குள்ள இருந்த தாட் அது ஒண்ணுதான். ஒரு ஆத்மாவுக்கு உண்மையா சேவை செய்தாலும் 1,00,00,000 பேருக்கு சேவை செய்த வாக்கியத்தை நமக்கு அப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த உண்மையான சேவையோட நான் சேவை செய்வேன். அதையும் பாப்பா இங்க சொல்றாரு. இந்த கோடியில ஒருத்தர் தான் வெளிப்படுவாங்க, ஒருத்தருக்காவது உண்மையாவது சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு சில முறையில சொல்லியிருப்பாரு. சரிங்க சிஸ்டர். அதுக்கடுத்து சொன்னாரு அடுத்து என்ன சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறோங்கிறாரு. இல்ல அடுத்து ஒண்ணு சொன்னாரு சிஸ்டர். அந்த கோடியில் ஒருத்தருக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னாரு. இப்படுவார் தந்தையிடமிருந்து ஆசி பெற வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும், தன்னை தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆகிறதுக்கு நீங்க என்ன காரியம் செய்யணும், தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைவின் மூலமா தான் ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானமா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிஸ்டர். சரி, ஓகே. கூட நான் இப்படி உங்களுக்கு புரிய வச்சேன் அப்படிங்கறது வந்து எனக்கு கொடுக்குறாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு அப்பா சொல்றாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகிறது. தந்தை இருப்பதே பரமாத்மாவாக, அவருக்கு சரீரமோ எடுக்க வேண்டியது இல்லை. அவர் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளார். இது பிரம்மாவின் உடல் ஆகும். இவரை சிவன் என்று கூற மாட்டார்கள். ஆத்மா என்ற பெயரோ உங்களுக்கு இருக்கவே இருக்கிறது. பிறகு நீங்கள் சரீரத்தில் வருகிறீர்கள். அவர் பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். எனவே அனைவருக்கும் 2 தந்தை ஆகிவிட்டார்கள். ஒருவர் நிராகாரமானவர், மற்றொருவர் சாகாரமானவர், சரீரம் உள்ளவர். இவருக்கு பிரம்மா மற்றும் அலௌகீக உலகிற்கு அப்பாற்பட்ட அதிசயமான தந்தை என்று கூறப்படுகிறது. இவ்வளவு ஏராளமான இருங்க சொல்லியிருக்காரா பிரம்மாவுடைய அதிசய அந்த அவருடைய ரகசியத்தை பத்தி, அதிசயமான தந்தை அப்படின்னு. ஒண்ணு உடல் ரீதியான தந்தை ஒருத்தர் இருக்காரு, அது லௌகீக தந்தை. நீங்க எப்போ லௌகீகத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா அவரு. இன்னொன்னு பாரலௌகீக தந்தை, அவர் ஆத்மாக்களின் தந்தை, அவரை தான் நீங்க நினைவு செய்றீங்க. ஆனா இவர் அலௌகீக தந்தை பிரம்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை மட்டும் இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர். பிரம்மா எனவே அனைவருக்கும் 2 தந்தை ஆகிவிட்டார்கள். ஒருவர் நிராகாரமானவர், மற்றொருவர் சாக்காரமானவர், சரீரம் உள்ளவர். இவருக்கு பிரம்மா மற்றும் அலௌகீக உலகிற்கு அப்பாற்பட்ட அதிசயமான தந்தை என்று கூறப்படுகிறது. எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ளார்கள். மனிதர்களுக்கு இது புரிய வருவது இல்லை. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் இவ்வளவு ஏராளமானோர் உள்ளார்கள். இது என்ன, இது எந்த விதமான தர்மம் ஆகும் என்பது புரிய முடியாமல் உள்ளார்கள். இந்த குமாரி என்பது இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகளாகும் அல்லவா என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தாய், தந்தை, குமாரி மற்றும் குமார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தையும் நீயே தாயும் நீயே என்று நினைவு செய்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தாய் தந்தை கிடைத்துள்ளார்கள், உங்களை தத்து எடுத்துள்ளார்கள். சத்தியுகத்தில் தத்து எடுக்கப்படுவதில்லை. அங்கு தத்து எடுத்தல் என்ற பெயரே இருக்காது. அதாவது அந்த பெயர் உள்ளது. அத பாருங்க, லௌகீகம் அலௌகீகமுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. லௌகீகத்துல உடல் ரீதியான தந்தை இருக்காரு. இவர் ஏன் வித்தியாசமான தந்தையா இருக்காரு அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல தாயும் நீயே தந்தையும் நீயே அழைச்சிட்டு வந்தீங்க. தாய் சிவபாபாவா இருக்காரு, சிவபாபா தந்தையா இருக்காரு, பிரம்மா தாயா இருக்காரு. நீங்க எல்லாரும் பிரம்மாவின் குமார குமாரிகளா இருக்கீங்க. அப்படின்னா இது ஒரு இல்லற மார்க்கம் போல ஆயிடுச்சு பாத்தீங்க இல்லையா. தாய் தந்தை குழந்தைகள் இருக்கீங்க பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்ற. அதனாலதான் இது அலௌகீகம்னு சொல்றார். நீங்க எல்லாருமே பிரம்மாவின் வாய் மூலமா ஜென்மம் எடுத்தவர்கள். அதனாலதான் நீங்க தத்தெடுக்கப்பட்டவர்கள்னு பாபா சொல்றார். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அப்ப இதுவும் ஒரு இல்லற மார்க்கம் போலதான். ஆனா மனிதர்கள் கேட்கறாங்க, இவ்வளவு பிரம்மகுமார குமாரிகள் இருக்காங்க, இது என்ன மாதிரி தர்மம் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் வாய் மூலமா ஜென்மம் எடுத்தவர்கள் தான் பிரம்மகுமார் குமாரிகள்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற. ஓகே சிஸ்டர், வாசிங்க. ஓகே பிரதர். அப்பா சொல்றீங்க, இவர் எல்லையில்லாத தந்தை, எல்லையில்லாத தத்து எடுத்தலாகும். இந்த ரகசியம் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் கூட ஒருவருக்கும் முழுமையான வகையில் புரிய வைக்காமல் இருக்கிறீர்கள். முதலில் உள்ளே யாராவது வருகிறார்கள், குருவை தரிசனம் செய்ய வந்துள்ளோம் என்று கூறினால், இது ஒன்றும் கோவில் அல்ல என்று கூறுங்கள். போர்டில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பாருங்கள். பிரம்மகுமார் குமாரிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பிரஜாபிதாவின் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள். பிரஜைகளோ நீங்களும் ஆவீர்கள். பகவான் படைப்பை படைக்கிறார். பிரம்மா கமல திருவாய் மூலமாக எங்களை படைத்துள்ளார். நாம் இருப்பதே புதிய படைப்பினராக. நீங்கள் பழைய படைப்பினர் ஆவீர்கள். சங்கம யுகத்தில் புதிய படைப்பினராக ஆக வேண்டி உள்ளது. இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகம் ஆகும். நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள்.
அவர்கள் கலியுகத்தில் உள்ளார்கள். பிரிவு ஏற்பட்டு உள்ளது போல உள்ளது. தற்காலத்திலோ பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பிரிவினைகள் உள்ளன. சொல்றீங்களா அவரு? கலியுகத்துல அந்த அலௌகீகத்தை சொல்றாரு, எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. இங்க அலௌகீகத்துல எப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு சார். ரெண்டும் கம்பேரிசன். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இதை. அதான் கம்பேரிசன் சொல்றாரு. கலியுகத்துக்கும் சங்கம யுகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதான் பிரிவினை ஏற்பட்டது போல இருக்குது அப்படிங்கிறார். அதனுடைய வாழ்க்கை முறையே வேற. அதெல்லாம் தூய்மையற்ற வாழ்க்கை, உடல் ரீதியான வாழ்க்கை. இங்க அலௌகீக வாழ்க்கைங்கிறது உடல் ரீதியான வாழ்க்கையா இருந்தாலும் தூய்மையான வாழ்க்கையா அமைக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு அப்படின்றத சொல்றார். சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தற்காலத்திலோ பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பிரிவினைகள் உள்ளன. ஒவ்வொரு தர்மத்தினரும் நாங்கள் எங்கள் பிரஜைகளை பராமரிப்போம் என்று நினைக்கிறார்கள். எங்கள் தர்மத்தை எங்கள் இனத்தவரை சுகமாக வைப்போம், எனவே எங்கள் மாநிலத்திலிருந்து இந்த பொருள் வெளியே போகக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். முன்பெல்லாம் முழு பிரஜைகள் மீது ராஜாவின் ஆணை இருக்கும். ராஜாவிற்கு தாய் தந்தை அன்னதாதா உணவளிக்கும் வள்ளல் என்று கூறுவார்கள். இப்பொழுதோ ராஜா ராணி யாரும் இல்லை, தனித்தனி துண்டுகளாக ஆகிவிட்டுள்ளது. எவ்வளவு கலகம் குழப்பங்கள் ஆகி கொண்டிருக்கின்றன. திடீரென்று வெள்ளம் வந்து விடுகிறது, பூகம்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை எல்லாமே துக்கத்தின் மரண சமயமாகும். நாம் அனைவரும் நமக்குள் சகோதர சகோதரிகளாவோம் என்பதை இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எனவே நாம் நமக்குள் மிக மிக அன்புடன் பால் பாயாசம் போல் இனிப்பாக ஆகி இருக்க வேண்டும். நாம் சொல்லிடலாம். அந்த ராஜா ராணி இருக்காங்க அப்படின்னா அந்த மன்னராட்சி முறையில அன்னதாத்தா ராஜா தான் உணவளிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இப்ப பாருங்க, எல்லாமே மக்களாட்சி முறையாயிருச்சு. ராஜா ராணிகள் யாரும் கிடையாது. இந்த சமயத்துல யாருக்கிட்ட போய் உணவுன்னு கேட்பீங்க? ராஜாவாது தன்னுடைய சேமிப்பு கணக்குல இருந்து அந்த கிடங்குல இருந்து குடோன்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. இப்ப யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? மொத்தமாவே தமோ பிரதானமா ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. பூமி பூலோகம் எல்லாமே அந்த தமோ பிரதான நிலையை அடைஞ்சிருச்சு. இப்ப இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வரதான் போகுது அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். ஓகே, வாசிங்க நீங்க. அந்த அப்புறமேல சொன்னாரு, எல்லாரும் நீங்க இனிமையானவர்களா இருக்கணும். பிரம்மாவின் குமாரகுமாரிகள் சகோதர சகோதரிகள், உங்களுக்குள்ள நீங்க இனிமையானவர்களா இருக்கணும். எப்பவும் உப்பு தண்ணீர் போல கசப்பானவர்களா ஆகக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அப்பா சொல்றாங்க, நாம் நம் தந்தையின் குழந்தைகள், நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். எனவே நமக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். ராமராஜ்யத்தில் சிங்கம் ஆடு ஒன்றுக்கொன்று எதிரியாக இருந்தாலும் ஆனாலும் அவைகள் கூட ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் குடிக்கும். இங்க சிங்கம் ஆடும் எதிரி போல இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு சிங்கம் ஆடும் எதிரி போலதானே தெரியுது. அதே ராமராஜ்யத்துல ஒன்னா சேர்ந்து தண்ணி குடிக்கும். அங்க அந்த சிங்கத்துக்கு கூட மற்ற விலங்கு அடிச்சு சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. ஆனா அங்க சிங்கம் ஆடும் எதிரியாலாம் ஃபீல் ஆகாது. அதுவும் அந்த அந்த ஆத்ம உணர்வுலதான் இருக்குங்க. சிங்கம் கூட அந்த புல்லு அந்த காய்கனியை தான் சாப்பிடுமே தவிர எந்த ஒரு விலங்கையும் துக்கப்படுத்திலாம் செய்யாது. சரி, ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இங்கோ பாருங்கள், வீட்டுக்கு வீடு எவ்வளவு சண்டை உள்ளது. தேசத்திற்கு தேசம் சண்டை, தங்களுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்படுகின்றன. அநேக கொள்கைகள் வழிமுறைகள் உள்ளன. நாம் அனைவரும் அநேக முறை தந்தையிடமிருந்து ஆசி பெற்றிருந்தோம், மேலும் இழந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதாவது ராவணன் மீது வெற்றி அடைகிறோம், பின்னர் தோற்று போகிறோம். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் உலகத்திற்கு அதிபதி ஆகி விடுகிறோம். எனவே அவருக்கு உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் என்று கூறப்படுகிறது. அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் துக்கஹர்த்தா சுககர்த்தா என்று கூறப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு சுகத்தின் வழி கூறிக்கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் உங்களுக்குள் பால் பாயாசம் போல இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லோருமே தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல உள்ளார்கள். ஒருவரை ஒருவர் கொள்வதற்கு கூட தாமதிப்பது இல்லை. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்களோ பால் பாயாசம் போல இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளாக நீங்கள் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள் ஆகிறீர்கள். நீங்கள் தந்தைக்கு எவ்வளவு உதவி செய்பவர்களாக ஆகிறீர்கள். புருஷோத்தமராக ஆக்குவதற்காக உதவி செய்பவர்கள் ஆகிறீர்கள். எனவே நாம் புருஷோத்தமர் ஆவோம் என்றால் நமக்குள் அந்த தெய்வீக குணங்கள் உள்ளதா என்று மனதில் தோன்ற வேண்டும். இருங்க சிஸ்டர், சொல்லிடலாம். அதாவது குமாரகுமாரிகள் அந்த சகோதர சகோதரிகள் மிகவும் இனிமையானவராக இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா இங்க பாருங்க, கலியுகத்துல எல்லாரும் மாறி மாறி சண்டையிட்டு உப்பு தண்ணீர் போல கரிக்கிறாங்க.
உங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ள அசுர குணங்கள் இருக்குது. நீங்க பாருங்க, தேவதைகளை விட உயர்ந்தவர்கள்னு வர்ணிக்கிறார் அப்பா. அப்ப தேவதைகளின் குணங்களும் இப்ப உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றார். ஏன்னா இப்ப ஈஸ்வரனுடைய குழந்தைகளா இருக்கீங்க. அப்ப ஈஸ்வரிய குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்றைய ஈஸ்வரிய குணங்கள் தான் நாளைக்கு தெய்வீக குணங்களா மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்றாரு சிஸ்டர். அதனாலதான் நீங்க இனிமையானவர்களா இருக்கணும். தேவதைகள் இனிமையானவர்களா இருந்தாங்க. ஆனா பிராமணர்கள் அவங்கள விட உயர்ந்தவர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க இனிமையானவர்களா இருக்கணும் அப்படிங்கிறார். தெய்வீக குணங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. ஆமா. குணங்கள் உள்ளது என்றால் அவர்கள் பிறகு தந்தையின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்ள முடியாது. எனவே சத்குருவை நிந்திப்பவர் பதவி அடைய முடியாது என்று கூறப்படுகிறது. அந்த கலியுக குருக்கள் பிறகு தங்களுக்காக இதை கூறிக்கொண்டு மனிதர்களை பயமுறுத்தி விடுகிறார்கள். எனவே யார் தந்தையின் அதாவது இந்த சத்குரு இருக்காங்க இல்லையா, குருமார்கள் நீங்க என் பேரை கட்டளைப்படி நடக்கல அப்படின்னா நீங்க பெரிய அதாவது உயர்ந்த பதவி அடைய முடியாது, நீங்க முக்தி அடைய முடியாது, ஜீவன் முக்தி அடைய முடியாதுன்னு அவங்க சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா தந்தை சொல்றாரு, தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், சொர்க்கத்தின் அதிபதி ஆவீங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த விஷயத்த அவங்க வேற மாதிரி சொல்லி மனிதர்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, தந்தையின் ஒரு வழிப்படி நடந்துதான் நீங்க ராவன் மீது வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ராவணன் மீது வெற்றி அடையும் போது உலகத்தை வென்றவர்களா ராஜ்யத்தை அடையிறீங்க. மீண்டும் அரை கல்பத்துக்கு அப்புறம் ராவணன் கிட்ட தோல்வி அடையிறீங்க. அது வெற்றி தோல்வியின் விளையாட்டா இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னா, சத்குருவை நிந்தனை செய்யறவங்க அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்குரு கொடுக்கறது எல்லாமே ஸ்ரீமத். பார்வை எப்படி இருக்கணும், வார்த்தை எப்படி இருக்கணும், இங்க உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும், உங்களுடைய முகம் எப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்றாருன்னா அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதுன்னா சத்குருவுக்கு நிந்தனை செய்யறது போல அப்படின்றத பாபா சொல்றாரு. ஓகே சிஸ்டர் வாசிங். அப்பா சொல்றாங்க, எனவே யார் தந்தையின் பெயரை பிரபலமடைய செய்கிறார்களோ, பால் பாயசம் போல ஆகி இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல குழந்தைகள் ஆவார்கள். பால் பாயசம் போல ஆகுங்கள் என்று எப்பொழுதும் தந்தை கூறுகிறார். உப்பு தண்ணீர் போல ஆகி தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்யாதீர்கள். இங்கு நீங்கள் பால் பாயசம் போல ஆக வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவா. இறைவன் மோஸ்ட் லவ்லி, மிகவும் அன்பானவர் ஆவார். அதனால் தானே அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். எனவே உங்களுக்கு இடையே மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் தந்தையின் மதிப்பு குறையுமாறு செய்கிறீர்கள். இறைவனின் குழந்தைகள் தங்களுக்குள் எப்படி உப்பு தண்ணீர் போல இருக்க முடியும்? பிறகு பதவி எப்படி அடைய முடியும்? தங்களுக்குள் பால் பாயசம் போல ஆகியிருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். உப்பு தண்ணீர் போல ஆனீர்கள் என்றால் எதுவுமே தாரணை ஆகாது. தந்தையின் டைரக்ஷன் படி நடக்கவில்லை என்றால் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும்? தேக அபிமானத்தில் வருவதால் தான் பிறகு தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். தேகி அபிமானியாக ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தால் எதுவுமே பூசல்கள் ஏற்படாது. இருங்க சிஸ்டர், அங்க தேகின்றது ஆத்ம உணர்வு உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. தேகி அப்படின்னாலே சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அப்பா சாக்கார முறையில எல்லாத்துலயும் இடத்துலயும் தேகி அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அவ்வியத்த வாணியில தான் அது சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லியிருப்பார். தேகினா சுயராஜ்ய அதிகாரின்னு அர்த்தம். நீங்க தேக அபிமானம் உடையவரா இருக்கீங்க, அதனாலதான் இப்படி சண்டையிட்டு உப்பு தண்ணீர் போல கரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சுயராஜ்ய அதிகாரியா, தேகி அபிமானியா, ஆத்ம அபிமானியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவும் இனிமையானவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இறைவன் குழந்தைகள், அப்ப இறைவனுடைய குழந்தைகள் இப்படி சண்டையிட்டுட்டா இருப்பாங்க. இறைவன் எப்படி லவ்லின் அன்பானவரா இருக்காரு, அதே போல உங்களுக்குள்ள நீங்க இறைவனின் குழந்தைகள்னா உங்களுக்குள்ள நீங்க அன்பானவர்களா இருக்கணும். நீங்க இதுல நடத்தை அதாவது சண்டையிட்டு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு அகங்காரத்தை காட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்குரு மூலமா உயர்ந்த பதவி கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. கூடவே தந்தையின் பேரை நிந்தனை செய்யற காரணத்தினால, அந்த நிந்தனையின் பேரை தந்தைக்கு அந்த குருவுக்கு நிந்தனை செய்யற காரணத்தினாலதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காம போயிடுதுன்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர் வாசன். அப்பா சொல்றாங்க, எதுவுமே அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் எதுவுமே பூசல்கள் ஏற்படாது. இறைவனான தந்தை கிடைத்துள்ளார். எனவே தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா தந்தையை போல ஆக வேண்டும். எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம் மற்றும் அன்பு ஆகிய எல்லாமே உள்ளதோ அதே போல நீங்களும் ஆக வேண்டும். இல்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. படித்து தந்தையிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தியை பெற வேண்டும். நிறைய பேருக்கு நன்மை செய்பவர்களே ராஜா ராணி ஆக முடியும். மற்றவர்கள் போய் தாசிகளாக ஆகிவிடுவார்கள். யார் யார் என்னவாக ஆகிவிடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளவோ
முடியும் அல்லவா? படிப்பவர்கள் சுயம் தங்களை கூட புரிந்து கொள்ள முடியும். இந்த கணக்குப்படி நாம் பாபாவிற்கு என்ன பெயர் வாங்கி தருவோம்? இறைவனின் குழந்தைகளோ யாருமே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து விடும் வகையில் மிகவும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். பாபாவிற்கும் அவர்கள் இனிமையானவர்களாக இருப்பார்கள். முதலில் வீட்டை சீர்திருத்துங்கள். முதலில் வீட்டை, பிறகு மற்றவர்களை திருத்த வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலர் போல தூய்மையாகவும் பால் பாயசம் போலும் இருங்கள். யார் பார்த்தாலும் ஓஹோ, இங்கேயே சொர்க்கம் வந்து விட்டதே என்று கூற வேண்டும். அஞ்ஞான காலத்தில் கூட சுயம் பாபா இப்பேற்பட்ட வீடுகளை பார்த்துள்ளார். 6-7 குழந்தைகள் திருமணம் செய்தவர்கள் 6-7 குழந்தைகள் திருமணம் செய்தவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள். அனைவரும் அதிகாலை எழுந்து பக்தி செய்கிறார்கள். வீட்டில் முற்றிலுமாக அமைதி நிலவி இருக்கும். இதுவோ உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பமாகும். அன்னமும் சொக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. நீங்களோ அன்னமாக ஆக வேண்டும். புத்தண்ணீர் போல இருந்தால் பாபா திருப்தி அடைய மாட்டார், ஏற்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு பெயருக்கு அவப்பெயர் விளைவிக்கிறீர்கள் என்று தந்தை கூறுவார். பால் பாயசம் போல ஆகி இருக்கவில்லை என்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் போய்விடுவீர்கள். நிறைய தண்டனை வாங்குவீர்கள். தந்தையினுடையராக ஆகி பிறகு உப்பு தண்ணீர் போல இருக்கிறீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனை பெறுவீர்கள். பிறகு நாம் என்ன பதவி அடைவோம் என்ற சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு ஆகிக் கொண்டே இருக்கும். அச்சா, முரளி நிறைவாயிருக்கு பிரதர். அன்னமும் கொக்கும் போல ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அன்னம்ன்றது தூய்மையான ஒரு பறவை, கொக்குன்றது ஒரு அசுத்தமான பறவை. கொக்கு மீனை சாப்பிடும், அசுத்தமானதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். கொக்குன்றது உதாரணம், இந்த கோவப்படுறது, அகங்காரத்தை காட்டுறது, உப்பு தண்ணி போல நடத்தி சரியில்லாம சீர்திருந்தாம இருக்கக்கூடிய விஷயம். அன்னம்ன்றது முழுமையா தூய்மையானது. அது எப்பவும் சாதுவா சாந்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். பாபா அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. பிரம்ம பாபா அவர் லௌகீகத்துல இருக்கும்போது கூட பார்த்திருக்காரு. 7 பேரு குழந்தைங்க இருந்தா கூட 7 பேரும் திருமணம் செய்துக்கிடுவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பாங்க அப்படின்றத சொல்ற. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாலும் காலையில இருந்து பக்தி அதையெல்லாம் ஒற்றுமையா இருந்து செய்வாங்க. அது போல நீங்களும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ற. அவங்க எப்படி இனிமையானவர்களா இருந்திருக்காங்க, அதே போல நீங்களும் இனிமையானவர்களா இருக்கணும். லௌகீகத்துல கலியுக இறுதியில கூட அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா உங்களால சங்கம யுகத்துல இருக்க முடியாதா? தந்தை கிடைச்சிருக்காரு, ஆசிரியர் கிடைச்சிருக்காரு, சத்குருவோடைய ஸ்ரீமத் இருக்குது. அப்போ உங்களுக்கு இத்தனையும் கிடைச்சிருக்கும் போது நீங்க உங்களால இருக்க முடியாதா அப்படின்னு சொல்ல. அவங்கள போல நீங்க நடந்துக்கிடல அப்படின்னா என்ன ஆகும்னா தர்மராஜபுரியில தண்டனை கிடைக்கும். அதுக்காகவாது பயந்தாவது நீங்க ஒழுங்கா ஸ்ரீமத் படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற. யாருக்கிட்டையும் சண்டையிடாதீங்க அப்படின்றத சொல்ற. நீங்க உங்களுக்கு நீங்களே சாட்சாத்காரம் கூட இறுதி நேரத்துல பார்த்துக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு பதவி அடைவோம், நமக்குள்ள அந்த தெய்வீக குணங்கள் வந்துருந்துச்சுன்னா நல்ல பதவி அடைவோம். இன்னும் குணங்கள் மாறாம அசுர குணங்கள் இருந்துச்சுன்னா தாழ்ந்த பதவி தாசதாசியரா போவோம் அப்படின்றத நீங்க இறுதி நேரத்துல தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு சிஸ்டர். முக்கியமான சமிக்கை என்னன்னா, யார் பார்த்தாலும் ஓ இங்கேயே சொர்க்கம் வந்துட்டா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சமிக்கை கொடுத்திருக்காரு. பாக்குறவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடையணும், இங்கேயே சொர்க்கம் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே சிஸ்டர். இனிமேலும் காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், அதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நாம் இறைவனின் குழந்தைகளாகவும் நாம் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பானவர்களாக ஆகி இருக்க வேண்டும். தங்களுக்குள் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் போல கசந்து இருக்கக்கூடாது. முதலில் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், பிறகு மற்றவர்களை திருத்துவதற்கான அறிவுரை அளிக்க வேண்டும். முதல்ல நாம திருந்தணும், அப்புறமேல் தான் மற்றவர்களை திருத்துறதுக்கான அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஓகே சிஸ்டர். உப்பு தண்ணீர் போல கரைக்க கூடாது, எப்பவும் அன்பானவர்களா நடந்துக்கணும், ஏன்னா நீங்க இறைவனின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. 2வது பாயிண்ட், எப்படி தந்தையிடம் தூய்மை, சுகம், அன்பு ஆகிய அனைத்து குணங்களும் உள்ளதோ அதே போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். சத்குருவிற்கு அவப்பெயர் நிந்திப்பவராக ஆகும் வகையில் எந்த செயலையும் செய்யக்கூடாது. தனது நடத்தையினால் தந்தையின் பெயரை புகழடை செய்ய வேண்டும். தன்னுடைய நடத்தையினால தந்தையின் பெயரை புகழடைய செய்யணும். குருவுக்கு நிந்தனை செய்தரக்கூடாது. குருவுக்கு நிந்தனை செய்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. தந்தை கிட்ட எப்படி அந்த குணங்கள் இருக்குது, தூய்மை, சுகம், அன்பு, அந்த குணங்கள் எல்லாம் நிரம்பியவர்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவின் மூலம் சதா ஆர்வம்
உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏக்ரஸ் உறுதியானவர் ஆகுக. தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவின் மூலம், நேற்றைக்கு தந்தை மற்றும் சேவையின் நினைவுன்னாரு, இன்னைக்கு தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவின் மூலம் சதா ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏக்ரஸ் உறுதியானவர் ஆகுக. பிறப்பு எடுத்த உடனேயே தந்தையின் மூலம் என்ன பிராப்திகள் கிடைத்திருக்கிறதோ அதன் பட்டியல் சதா முன் வையுங்கள். பிராப்திகள் உறுதியானது நிலையானது எனும்போது தைரியம் மற்றும் ஆர்வமும் உறுதியானதாக இருக்க வேண்டும். உறுதியானதற்கு பிறகு மனம் சில நேரம் சஞ்சலம் ஆகிவிடுகிறது எனில் அல்லது ஸ்திதி சஞ்சலத்தில் வந்து விடுகிறது எனில் அதற்கு காரணம் தந்தை மற்றும் பிராப்தியை சதா முன்னால் வைக்கவில்லை. அனைத்து பிராப்திகளின் அனுபவம் சதா முன் நினைவில் இருந்தால் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். சதா புது உற்சாகம் புது ஆர்வத்துடன் இருப்பீர்கள். ஸ்திதி ஏக்கரசாக இருக்கும். வரதானத்துக்கு விஸ்தாரம் கொடுத்திருக்காங்க அப்பா. நீங்க பிறப்பு எடுத்தோடனே தந்தையின் மூலமா என்னென்ன பிராப்திகள் கிடைச்சிருக்குது அது எல்லாத்தையுமே நீங்க முன்னால வைங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி பிராப்திகள் அடிவற்றதா இருக்குதோ அதே போல உங்களுக்கு அந்த ஊக்கம் உற்சாகமும் நிலையானதா அடிவற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிராப்திகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயர்ந்த பலன்கள். தந்தை பிறப்பெடுத்தோடனே உங்களுக்கு கொடுத்த உயர்ந்த பலன்கள் என்ன அப்படின்னா இந்த ஞானம், குணம், சக்தி, குஷி, ஆசீர்வாதம், என்னென்ன பொக்கிஷங்கள் கொடுத்தாரு, எவ்வளவு மகிழ்ச்சி, பேரானந்தம், தூய்மையின் கட்டளைகள், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாமே அதுதான் உயர்ந்த பலன்கள்னு சொல்லுவாங்க. உயர்ந்த பலனைத்தான் பிராப்தி அப்படின்னு சொல்றாரு. தந்தை மூலமா உங்களுக்கு என்னென்ன உயர்ந்த பலன்கள் பிராப்தி கிடைச்சதோ அதெல்லாம் நினைவுல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நினைவுல வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் உங்களுக்கு அந்த ஊக்கம் உற்சாகம் பிறக்கும். அதாவது புதுசா அந்த ஊக்கம் உற்சாகம் பிறக்கும். அந்த ஏக்கர ஸ்திதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். எப்பவுமே அந்த பிராப்திகள் தந்தை மற்றும் அந்த பிராப்திகளின் நினைவிலேயே நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக வரதானம் கொடுத்திருக்காரு. தந்தை மூலமா பிறப்பு எடுக்கும் போது என்ன பிராப்திகள் பலன்கள்லாம் கிடைச்சிருக்குதோ அதுதான் முக்கியமான விஷயம். அதனுடைய நினைவிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மனநிலை அந்த ஸ்திதி ஆடாம அசையாம இருக்கும், உறுதியானதா இருக்கும். நீங்க அது இப்ப சஞ்சலமாகுது, உறுதியற்றதா இருக்குது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தந்தை மற்றும் அந்த பிராப்திகளின் நினைவு இல்லாம இருக்கிறது தான். அந்த நினைவுல இருந்தீங்கன்னா அந்த மனம், புத்தி, அந்த ஸ்திதி எல்லாமே உங்களுக்கு ஆடாம அசையாம அது பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே அது சஞ்சலம் அடையாது அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, எந்தவித சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண் பெறுவதாகும். எந்தவித சேவையிலும் சதா திருப்தி ஆக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண் பெறுவதாகும். ஓகே. சேவை அப்படிங்கிறது இங்க 4 விதமான சேவை இருக்குது. மனசா சேவை, வாட்சா சேவை, கர்மனா சேவை, 4வது தன சேவை. 4 சேவை இருக்குது. அதுல எந்த சேவை செய்தாலும் நீங்க மகிழ்ச்சியோடு செய்யணும், திருப்தியாக இருக்கணும். அதுதான் மதிப்பெண் பெறுவதற்கான அதிகமான மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த சேவை தான் செய்வேன், இந்த சேவை தான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எந்த சேவை கொடுத்தாலும் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அந்த சேவை செய்யும் போது திருப்தியாக இருக்கணும், குஷியோடு இருக்கணும். ஏன்னா சேவையின் உடனடி பலன் என்னன்னு சொல்றாரு, குஷின்னு சொல்றாரு. இங்க குஷியா இருந்து சேவை செய்தீங்கன்னா அதுல திருப்தியானவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மதிப்பெண் போடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு சிஸ்டர். சமிக்கை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மிக மிக ராயல் ஆனவர்கள். உங்களது முகம் மற்றும் நடத்தை இரண்டுமே சத்தியத்தின் பண்பாடு அனுபவம் சேவிக்க வேண்டும். ராயல் ஆத்மாக்களை பண்பாட்டின் தேவி என்று கூறுவர். அவர்களது பேச்சுக்கள், பார்வை, சாப்பிடுவது, குடிப்பது, எழுந்திருப்பது, அமர்வது, ஒவ்வொரு காரியத்திலும் பண்பாடு சத்தியம் தானாகவே தென்படும். நான் சத்தியத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் பண்பாடு கிடையாது என்று இருக்கக்கூடாது. இது சரியல்ல. ஓகே. அதாவது பிராமணர்கள் அப்படின்னாலே யாரு? மிகவும் ராயலான ஆத்மாக்கள். அவங்க எப்பவும் சத்தியம் மற்றும் பண்பாடோடு இருக்கணும். பண்பாடோடு நடந்துக்க கூடியவங்கள தான் அந்த தேவி, பண்பாட்டின் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பண்பாடுனா என்ன? தெய்வீக குணங்கள். பண்பட்டவர்களா மாறி போன விஷயம். பட்டு திருந்தணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல பண்பட்டவர்களா மாறுறதுன்னா அசுர குணங்கள் தெய்வீக குணங்களா ஆனவங்க.
பிராமணர்கள் ராயலான ஆத்மாக்கள், தேவதையோட உயர்ந்தவர்கள் சொன்னார் இல்லையா? அப்ப அந்த நடத்தை உங்களுக்கு, அந்த முகம் மற்றும் நடத்தை மிகவும் ராயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதான் சாப்பிட்றது, குடிக்கிறது, பார்க்கறது, பேசுறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது எல்லாமே ராயல் தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சத்தியத்தை நிரூபிச்சிட்டு இருக்கேன், ஆனா பண்பாடு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. சத்தியமும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும், அதுல தெய்வீக குணங்களும் கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதத்தான் பண்பாட்டின் தேவி அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இப்படி இருந்தா தான் நீங்க சரியானவர்கள்னு சொல்ல முடியும். இப்படி இல்லைன்னா அது சரி கிடையாது அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். பண்பாடு இல்லை என்று இருக்கக்கூடாது, இது சரியல்ல அப்படின்னு. பண்பாடு இருக்கணும், சத்தியத்தை நிரூபிக்கணும். நம்மதான் சத்தியமா இருக்கமே அப்படின்னு வந்து ஒரு அகங்காரம் வரக்கூடாது அப்படிங்கிற சமிக்கை இங்க கொடுத்திருக்காரு. ஆமா, இந்த வாரம் ஃபுல்லா அதான் சத்தியம்னு நிரூபிக்க கூடாது, ப்ரூஃப் பண்ணக்கூடாது. நான் செய்தது சரிதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றோம் இல்லையா? அந்த ப்ரூஃப் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றேன். ப்ரூஃப் இருந்து அவசியம் கிடையாது, அது தன்னைத்தானே வெளிப்படுத்தும். சத்தியம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதானே. ஆமா, சத்தியம்ன்றது ஒரு நெருப்பு போலன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் நெருப்பை நீங்க கவுத்தி பிடிச்சாலும் அது நிமிந்துதான் எரியும். நெருப்பு எப்பயும் கவுந்து எரியாது இல்லையா? நிமிந்து தானே எரியும். அது போல இந்த சத்தியத்தை யாரும் நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. எவ்வளவு குப்பையை போட்டு அது மூடி வச்சாலும் அது எரிஞ்சு மொத்தமா அந்த குப்பையை பூரா எரிச்சிட்டு தன்னைத்தானே அதை வெளிப்படுத்தியே தீரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். ஓகே, எதுவும் சொல்றீங்களா சிஸ்டர்? எதுக்கு இல்ல எதுவும் சொல்றீங்களா சிஸ்டர்னு? இல்ல பிரதர். ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். பிரதர் நன்றி. தேங்க் யூ பாபா.